ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 30 வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னும், மன்னார் வளைகுடா குமரி கடலில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடைய கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. வட உள் தமிழகத்தில் ஆகஸ்ட் 27 முதல் வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்டத்தில் நிலவும் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. மற்ற தமிழக பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 27 செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில், டெல்டா பகுதிகள் மற்றும் புதுவையில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 1 வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை, ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியும் வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.